அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீச்சம் பெறுகிறாருங்க புதன். குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெறும் புதனின் அமைப்பால் வாழ்க்கையை விட்டு விலகும் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக நிச்சயமாக அமைகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு சமகிரகமாக இருந்தாலும் சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் புதன். அவர் அஷ்டமத்திற்குள் செல்வது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. அஷ்டமத்தில் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதை விட அங்கு நீச்சம் பெற்றிருப்பது பல நல்ல மாற்றத்திற்கு உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு வழிவகை செய்கிறது. எனவே அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த வேளையில் கஷ்டம் நீங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கும் ஆற்றல் என்பது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நுட்பமான நுணுக்கமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் தான். அப்படிப்பட்ட புதன் இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் அமர்கிறாருங்க. குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நீச்சம் பெறுகிறார் புதன். புதனை பொறுத்தவரைக்கும் குரு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே வேளையில் குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் நீச்சம் பெறுவது என்பதும் சாதகமான ஒரு அமைப்பு உறுதியாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வாழ்க்கையை விட்டு விலகும் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் நிச்சயமாக குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெறும் புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதனை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வில் அளவற்ற ஞானத்தையும் செல்வத்தையும் பெற வேண்டும் என்றால் புதன் சாதுரியமாக இருக்கும் போதுதான் அவை வெற்றிகரமாக அமையும். அப்படிப்பட்ட புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை நிதானத்துடன் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுப்பவர்தான் புதன். அவர் இந்த வேளையில் நீச்சம் பெற்றிருந்தாலும் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் புதன் தனது பார்வையில் குருவை சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே குருவின் ஆட்சி வீட்டில் புதன் நீச்சம் பெற்றாலும் தடுமாற்றம் அடையாமல் சில பணிகளை செய்து முடிக்க முடியும். நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் 12 ராசியில் இறுதி இடமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அவர் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சில விஷயங்கள் நாம் போதும் என்று போதுமான மனநிலையில் இருந்து விடுவோம். அதுதான் பிற்காலத்தில் நமக்கு பிரச்சனையாக மாறும் என்பதை தற்போது தெரிந்து கொள்ள ஒரு முடியாத சூழல் இருக்கும். அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு எலி ஒன்று இருக்கிறது. அந்த எலி ஒரு அரிசி பானைக்குள் நுழைகிறது. அந்த அரிசி பானை முழுவதும் நிறைய அரிசி இருக்கிறது. அந்த எலி நினைத்திருந்தால் மேலேயே அரிசியை தின்னுவிட்டு அந்த பானையில் இருந்து வெளியே சென்றிருக்க முடியும். ஆனால் அரிசி பானையில் தானியங்கள் அரிசி நிறைய இருந்ததால் அந்த எலிக்கு உணவு தேடி வேறு இடம் செல்ல வேண்டாம் என்று நினைத்து அங்கேயே அந்த எலி இருக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு தேவையான உணவை சாப்பிட்டு விட்டு பிறகு தூங்கி ஓய்வெடுத்து மீண்டும் அதில் இருக்கக்கூடிய உணவை தானியங்களை காலி செய்கிறது. இப்படியே இந்த அரிசி பானைக்குள் நுழைந்த எலியானது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது என்று நினைத்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அந்த இடத்தில் இருந்து விடுகிறது. நாளடைவில் அரிசி பானையில் அரிசி பாதிக்கு மேல் காலி ஆகிறது. பிறகு முழுமையாக தீர்ந்து விடுகிறது. முழுமையாக தீர்ந்ததற்கு பிறகுதான் அங்கிருந்து உணவு கிடைக்காமல் வேறு எங்கு சென்று உணவை தேடுவது என்று முயற்சி செய்யும் போது அந்த பானையிலிருந்தே அந்த எலியால் வெளியே போக முடியாமல் பல வகையான பிரச்சனைகளை அதற்கு பிறகு சந்தித்து அந்த பானையிலே அந்த எலியின் ஆயுசு என்பது
முடிந்து விடுகிறது. இதுபோன்றுதான் நம்மளும் பல நேரங்களில் சில விஷயங்களை போதும் என்ற மனநிலையுடன் இதுதான் சரி என்று நினைத்து சில விஷயங்களை தவிர்த்து அதிலே அப்படியே இருந்து விடுகிறோம். ஆனால் புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் சில நுட்பங்களை இந்த தருணத்தில் கற்றுக்கொள்வதோடு அதை செயல்படுத்தி மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அவற்றை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நீச்சம் பெற்றாலும் கூட அவரது சமகிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியாக புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். உங்களை விட்டு கஷ்டம் நீங்குகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை உருவாக்குகிறார். பொதுவாக புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்று சொல்வார்கள். புதன் நீச்சம் பெற்றாலும் கூட குருவின் வீடு என்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் முடிவெடுப்பதால் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவேதான் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் புதனின் அமைப்பால் கஷ்டம் நீங்கும் வேளையாக இந்த தருணம் அமைகிறது. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே வித்யாகாரகரான புதன் 8ல் இருப்பது சற்று சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார். குருவின் ஆட்சி வீடு என்பதால் அங்கு சூரியன் சனி உள்ளிட்ட கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வருகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. பல வகையில் அஷ்டம பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழலில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நீச்சம் பெறும் புதனின் அமைப்பால் உறுதியாகவே இருக்கிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சிரமம் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை கூட சரியாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடன் அதன் தன்மைக்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அஷ்டம சனி காலகட்டத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இணைந்திருப்பதால் அங்கு நீச்சம் பெற்று மறைவதால் சில சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் அமர்ந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இதுவரை தடை அதிகமாக ஏற்பட்ட நிலையில் துன்பம் அதிகரித்து வந்த சூழலில் அவற்றில் சிறந்த மாறுதலை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க புதன். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் குடும்ப உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளை முற்றிலும் விலக்கி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. பெரும்பாலான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிக மோசமான சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான நன்மை உங்களை தேடி நிச்சயமாக வரும். தொல்லை கொடுக்கக்கூடிய பல நிகழ்வுகளை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் உடல் நலத்தில். ஏனென்றால் அஷ்டமத்தில் பல கிரகநிலைகள் இருக்கின்றன. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மகிழ்ச்சி உறுதியாக கிடைக்கும்.